பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதித்து மகிழப்போம். சேர்ந்து ஒரு மனமா கைத்தட்டுங்க. ரெண்டு கைத்தட்டு. எந்த கைத்தட்டு? என் இயலாமையில் நீ செயல்படுவே, ஓம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, ஓம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரன்றா, தடைகள் உமக்கு எம்மாத்திர. மரித்தோரை எழ செய்திரென்றா, நோய்கள் உமக்கு எம்மாத்திர. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகோ, உம்மாலன்றி இது யாரால் கூட. சொல்லுங்க. கோலும் கையும் இரு பரிவாரமாகோ, உம்மாலன்றி இது யாரால் கூடோ. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரன்றா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்விடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே ஆராதிப்பே. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ராத்திரி வேளையில கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, நான் இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல, ஆமென், இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாரான்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை. என்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். அப்படியே சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே ஆராதிப்பே. சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா
காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பே. கைகளை நல்லா தட்டி பாருங்க. ஆமே, மலைகளை பெயர்க்கிற தெய்வம், மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தெய்வம், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பிக்கிற தெய்வம், காட்டு புஷ்பங்கள் ஒவ்வொன்றையும் உடுத்துவிக்கிற தெய்வம், இந்த ராத்திரி வேளையில நம்முடைய தடைகளை தகர்க்க போகிற. வாயில திறந்து சொல்லுங்க, மரித்தோரையே எழும்ப பண்ணின அதே தெய்வம் இந்த ராத்திரி வேளையில நம்முடைய நோய்களை எல்லாம் மாறப்பட போகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஏசப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. ரிபா லகா ரதுடா ரகபா. கொஞ்சம் வாயை திறந்து மரித்தோரை எழும்ப பண்ணின அதே வல்லமை இந்த ராத்திரி வேளையில நம்முடைய நோய்களை குணமாக்க போகிறது. ஆமே, மரித்து 4 நாட்கள் ஆயின, நாரி போன அந்த சரீரத்தை உயிரோட எழும்ப பண்ணினது நம்முடைய ஆண்டவர். ஆமே, அது உண்மையானது. ஆமென், ஆமே. சரித்திரம் அதை மறந்து விடாது. அதே ஆண்டவர் இன்று ராத்திரி நமக்குள்ளே கிரியை செய்ய போகிறார். எஸ் எஸ், வாயில தரங்க. மலைகளை பெயர்க்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய தடைகளை தகர்க்க போகிறார். குடும்பங்களில் இருக்கிற தடைகளை தகர்க்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை வாமை தகர்க்க போகிறார். நம்முடைய வியாதிகளை மாற்ற போகிறார். கைகளை நல்லா தட்டி வாயை திறந்து ஆமென் ஆமென் ஆமென். எஸ் எஸ், மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணின தெய்வம் இன்றும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். ரிபகா லதுடா ரலகதா ரஷப. அமைதியாக இருக்காதுங்க. தகப்பனே, தாயே, வாயை திறந்துருங்க. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போகிற இரவு இது. இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் 2வது நாள் இரவு ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற இரவு. எஸ் எஸ், நம்முடைய தரித்திரங்கள் ஆமை மாறுகிற இரவு, தரித்திர கிரியைகள் ஒளிகிற இரவு, நம்முடைய வறுமைகள் மாறுகிற இரவு, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட போகிற இரவு. நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. அவர் நம்மை பார்க்கிறவர். எஸ், ரீகாலா துடா ரலகா மஷகதரா. ஆமே, நம்முடைய ஆராதிக்கிற தெய்வம் ஒரு தரித்திரமானவர் அல்ல, அவர் செயல்படாத தெய்வம் அல்ல. ஆமே, அவர் மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், இன்றும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். எஸ் எஸ், தள்ளாடின முழங்கால்களை அவர் உறுதிப்படுத்துகிறவர். ஆமென் 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 ஆமென். குருடரின் கண்களை திறந்தவர் இன்றும் திறக்கிறவர், செவிடரின் செவிகளை திறக்கிறவர் இன்றும் திறக்கிறவர், முடவர்களின் கால்களை நடக்க பண்ணினவர் அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க சொல்லுங்க, வாயை தரங்க. ஏசப்பா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. எல்லாம் எல்லாம் எல்லாமே இயேசுவால் கூடும். எல்லாமே என்னுடைய ஆண்டவரால் கூடும். எல்லாமே என்னுடைய இரட்சகரால் கூடும். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லையே. ஆமென் ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்கிறவர். சொல்லுங்க, இந்த ராத்திரி வேளையில இந்த கூட்டங்களின் 2வது நாளிலே எனக்கு ஏதாகிலும் நீ செய்யணும்னு கேளுங்கம்மா. ஆமே, தம்பி தங்கச்சி, அருமையான தகப்பனே, தாயே, வாயை திறந்து நீங்க கேட்க வேண்டிய வார்த்தை இது. எனக்கு நீர் ஏதாகிலும் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வெறுமையாய் விடமாட்டா. ஆண்டவர் இன்னைக்கு தனிமையாய் நம்மை விடுவதில்லை. இன்னைக்கு நம்ம வந்த வண்ணமாய் வெறும் கையாய் நாம் திரும்பி போவதில்லை. ஆமென் ஆமென் ஆமென். வெறும் கையர்களாய் நாம் இன்னைக்கு திரும்பி போகக்கூடாது. நீங்க வந்த வண்ணம் இன்னைக்கு திரும்பி போகக்கூடாது. வியாதியை சுமந்து வந்த வண்ணம் வியாதியோடே திரும்பி போகக்கூடாது. ஆமே, மனதுல சந்தோஷம் இல்லாம வந்தது போல நீங்க திரும்பி போகக்கூடாது. பிரச்சனையில வந்தது போல திரும்பி போகக்கூடாது. சொல்லுங்க, எனக்கு நீர் ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும். ஏசப்பா, எனக்கு நீர்
ஒரு நன்மை செய்யணும். நீர் நன்மை செய்கிறவர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்கம்மா. கண்களை மூடி ஏசப்பட்ட கேளுங்க. ஒரு குஷ்டரோகி அவரிடத்துல வந்து கேட்டான், உங்களுக்கு சித்தமானால் என்ன சொத்தம் ஆகும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்று சொன்னா ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றா. அவனுடைய குஷ்டரோகம் மாறினது. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலோ, எப்பேற்பட்ட குழப்பங்களா இருந்தாலோ, எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலோ, இந்த நாளில் இந்த ராத்திரி வேளையில என் இயேசு அதை மாற்றுவார். ஆமே. விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு சொல்லுங்க, வாயில திறந்து. ஹல்லேலூயா. நாம் பாடுகிறவர், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர். ரீ பாபா பாலா ரக. நல்ல கைகளை தட்டி மனதார மனதார துதிங்க, துதிங்க. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. அப்படியே சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் நம்மை மறந்ததுண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஓரி பதல ரஷந்தலரபா. வலது கரத்தை உயர்த்தி. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஒரு முறை கூட கிரகிக்க முடியா காரியங்கள் எல்லாம் செய்கிறவர் சர்வஞானியே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எவ்வளவு நல்ல ஆண்டவர், நம்முடைய அடைக்கலமான ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான அதிசயங்களை செய்திருக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மை பராமரிக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து காப்பாற்றி நடத்துகிற ஆண்டவர், ஒரு நாளும் தீமை செய்யாதவர். சொல்லுங்க வாயை திறந்து. நீர் ஒருபோதும் தீமை செய்யாதவர். நீர் ஒரு நாளும் தீங்கு செய்கிறவர் அல்ல. நீர் ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல, நீர் நன்மை செய்கிறவர் அப்பா. ஆமென், ஆமென்.
வயதான தாய் தகப்பன்மார் சொல்லுங்க, நீர் ஆண்டவரே நன்மை செய்கிறவர், நீர் இரக்கம் பாராட்டுகிறவர். எங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க தீமையே செய்ய மாட்டீங்கப்பா. ஓ அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ரட்சகரே எங்கள் இயேசுநாதா. ஆண்டவரோடு கூட இணைந்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அவருடைய விலையில்லாத ரத்தம், விலை மதிப்பற்ற ரத்தம் இந்த பாவிகளாகிய நமக்காய் சிந்தப்பட்டது. கல்வாரியிலே நம்மை வாழ வைக்க, நம்மை உயர்த்த, நமக்கு ஒரு நன்மை செய்ய, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, நம்ம வாழ வைப்பதற்காக அந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. சொல்லுங்க, ஏசப்பா உங்க ரத்தத்தை எனக்காக சிந்தினீரே. இயேசுவே என்ன வாழ வைக்க. சொல்லுங்க வாயை திறந்து, எங்களை வாழ வைக்க, என் குடும்பத்தை வாழ வைக்க உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஓ ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஓ ஹalleluya. Thank you ஹalleluya ஹalleluya. கண்கள் மூடி இருக்கும் பொழுது பரலோகத்தின் ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நம்முடைய உள்ளம் அப்படியே சொல்லட்டும், ஹalleluya. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் முடியாது என்று சொல்லுகிற எதுவுமே இல்லை. எப்பேற்பட்ட நெருக்கடி ஆனாலும், எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும், எவ்வளவோ பெரிய பாரங்களாக இருந்தாலும் அவைகளை மெழுகை போல உருக பண்ணுகிறவர். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாற்றுகிறவர் இந்த ராத்திரி வேளையில் நமத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமே, பனியை போல மலைகளை உருக பண்ணுகிறவர். அவருடைய பிரசனத்திற்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம், அவருடைய பிரசனத்திற்கு முன்பதாக நம்முடைய பாடுகள் எம்மாத்திரம், அவருடைய பிரசனத்திற்கு முன்பதாக நம்முடைய வியாதிகள் எம்மாத்திரம். ஓ ஹalleluya. நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான கன்வென்ஷன் கூட்டங்களின் 2வது நாள் நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தெய்வரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களை உடைய பிரசன்னத்தினால் திருப்திப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. உடைய கிருபையினால் உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி இருக்கிறாய் ஸ்தோத்திரப்பா. இந்த கூட்டங்களின் 2வது நாளில் தொடர்ந்துள்ள பகுதிகளை தெய்வரீருடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை திருப்திப்படுத்தி அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.